ஓம் சரவண பவாய நமக. நமது ஆறுபடையாளர் யூடியூப் சேனல் முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு திருப்புகழ் பகுதி 20. அதனுடவே மயிலுக்கு தக்க சமயத்தில் உதவிய மயில் விருத்தம். என் கண் முன்னாடி மயிலுக்கு நடந்த ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். எல்லோருமே வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்குமே இது ஒரு புதுவித அனுபவமா இருக்கும். நம்ம சேனலுக்கு இன்னைக்குதான் நீங்க புதுசா பாக்குறீங்க நம்ம சேனல் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைபர் செய்து வைத்து பக்கத்துல இருக்க பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க நம்ம வீடியோ பதிவுக்குள்ள போலாம். நான் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். நம்ம வந்து திருப்புகள் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? அதுல வந்து நம்ம இன்னைக்கு வந்து பகுதி 20 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆறுபடை வீட்டுடைய திருப்புகள் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்ச்சோலை. அதுல வந்து பாத்தீங்கன்னா எண்ணிக்கையின் அடிப்படையில ஒரு படை வீடாக வந்து குறைந்து கொண்டே இருக்கும். அந்த வகையில பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் திருப்புகளும் திருத்தணி திருப்புகள், பழமுதிர்ச்சோலை திருப்புகள் எல்லாம் முற்று பெற்று விட்டது. இப்ப இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய திருப்புகள் வந்து பாத்தீங்கன்னா திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை திருப்புகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்குதான் நீங்க புதுசா பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புரியாது. அதனாலதான் நான் உங்களுக்கு இதை விளக்கமா சொல்லிட்டேன். சரி, வாங்க இப்ப வந்து நம்ம பார்க்கக்கூடிய பதிவு மயிலுக்கு தக்க சமயத்தில் உதவிய மயில் விருத்தம். அத பத்தி நான் உங்களுக்கு வந்து சொல்லியே ஆகணும். அது என் கண் முன்னாடி நடந்த ஒரு மிகப்பெரிய அற்புதம் தான். மதிய வேளையில மயில் வந்து நடக்க முடியாம தள்ளாடிட்டு வர்றத வந்து எங்க வீட்டுக்காரர் வந்து பாக்குறாங்க. அவங்க வந்து என்னை வந்து கூப்பிட்டு விடுறாங்க. பழனிமா வந்து பாரு, ஒரு மயில் வந்து நடுக்காட்டுல நடக்க முடியாம தள்ளாடிட்டு வர்றாங்க அப்படின்னு வந்து எங்கிட்ட சொல்றாங்க. அந்த தகவலை கேட்டதே நானும் வேக வேகமா ஓடி போய் என்னடா ஆச்சு அப்படின்னு வீட்டையே சாமி கும்பிட்டு நான் அங்க போய் பாக்குறேங்க. பார்த்தா மயில் வந்து சுத்தமா சுயநினைவே இல்லைன்னே சொல்லலாம். அவ்வளவு ஒரு கஷ்டம், மயிலுக்கு நடக்கவே முடியல அவங்கனால. பக்கத்துல வந்து மரத்து நிழல் இருக்கு, அங்க வந்து படுத்துக்கிட்டாங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா கிட்ட போற வரைக்கும் அவங்க வந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாம அவங்க பாட்டுக்கு படுத்திருக்காங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ணை சுத்தியுமே அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சதையாட்ட கண்ணு வந்து மூடிக்குச்சு. வெயில் காலத்தினாலயோ நீ எதுனாலன்னு எனக்கு சரியா தெரியலீங்க. நீங்க வேணா பாருங்க, சைட்ல உங்களுக்கு நான் போட்டோ வீடியோ எல்லாம் போடுறேன். அந்த சதை மாதிரி வந்து கண்ணை சுத்தி மூடிக்குச்சு. அவங்களுக்கு வந்து கண்ணே சரியா தெரியல. அப்படியே தள்ளாடி தலையெல்லாம் கீழே சாஞ்ச நிலைமையில வந்து தள்ளாடிட்டு வந்து ஒரு இடத்துல வந்து படுத்துக்கிறாங்க. நானும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸா கிட்ட போற வரைக்கும் அமைதியா இருக்காங்க. மயில் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு தூரம் கிட்ட போக முடியாது. கொஞ்ச தூரம் போனாவே நம்மளை கண்டு வந்து விசுக்குன்னு ஓடிடுவாங்க. ரொம்ப க்ளோஸா போய் நான் தொட்டு நீவி கொடுத்து பாத்தீங்கன்னா தண்ணி பழமெல்லாம் வைக்கிறேன். அவங்களால அதை சாப்பிடவே முடியல. ரொம்ப சுயநினைவு இழந்த மாதிரிதான் எனக்கு பார்க்கும்போது தெரிஞ்சுது. என்னடா இவ்வளவு ஒரு கஷ்டமான சூழ்நிலையில வந்து மயில் இருக்காங்களே, முருகையா எப்படியாச்சும் மயிலுக்கு வந்து எந்த ஒரு கஷ்டம் இல்லாம நீங்க ஏதாப்பா காப்பாத்தியே ஆகணும், இது எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாதுன்னு எனக்குமே ரொம்ப மனசு உடைஞ்சிருச்சு. மயில் வந்து இருக்கிற சூழ்நிலை பார்க்கும் பொழுது நம்ம கண்ணு முன்னாடி மயிலுக்கு ஏதாச்சும் ஒண்ணு நம்ம தாங்க முடியாது இல்லைங்களா? அது நம்ம முருகர் ஐயாவுடைய வாகனம். இருந்தாலும் நம்ம கண் முன்னாடி ஒரு உயிருக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நம்மளால தாங்கிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து முருகர் சாமி கிட்ட ரொம்ப வேண்டேன், மன உருகி வேண்டேன். மதியானத்துல முருகையா மயிலுக்கு எந்த ஒரு கஷ்டமுமே இல்லாம பரிபூர்ணமா சரியாகி அவங்களே பாத்தீங்கன்னா நடந்து போகணும் எந்திரிச்சு நல்லாகின்னு சொல்லிட்டு நான் முருகர் சாமி கிட்ட ரொம்ப மனமுருகி வேண்டிக்கிறேன். ஆனா வேணா மட்டும் எனக்கு போதுமானா தெரியல. ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும்னே மனசுக்கு தோணிட்டு இருந்துச்சுங்களா. திடீர்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு உணர்வு வந்து பாத்தீங்கன்னா மயில் விருத்தம் பாடல் வந்து போட்டு விடலாம் அப்படின்னு எனக்கு தோணுதுங்க. கையில வந்து பாத்தீங்கன்னா நான் செல்லு கையில வச்சிருந்தேங்களா, அதனால மயில் விருத்தம் பாடல் வந்து நான் ஒலிக்க செய்யறேன். ஒரு 15 நிமிஷம் மயில் விருத்தம் பாடல் ஒலிக்கிறாங்க. மயிலுமே லேசா தலை தூக்கி பார்த்துட்டு அமைதியா படுத்துக்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது பாத்தீங்கன்னா அந்த 15 நிமிஷம் கழித்து பாத்தீங்கன்னா ஒரு உண்மையாலுமே சொல்றேங்க, மிகப்பெரிய ஒரு மாற்றம் தெரியுது. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த மயில் விருத்தம் பாடும்போது பாத்தீங்கன்னா அந்த ஒரு வரிக்குமே மயில் வந்து ஒரு புத்துணர்ச்சி வந்து இப்படி இருக்கு பாத்தீங்களா, டக்குன்னு கண்ணை முழிச்சு தலை தூக்கி பாக்குறாங்க. கண்ணை முழிச்சு தலை தூக்கி பாக்குறாங்க. இது மாதிரியே இருந்தாங்களா. ஃபுல் பாடலையும் நான் வந்து போட்டு விட்டுட்டேன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் உணர்வு வந்து தெரிஞ்சிருச்சு. அதனால நான் பக்கத்துல இருக்கிறத பார்த்த உடனே விருட்டுன்னு பறந்து பக்கத்துல இருக்க இன்னொரு மரத்துக்கிட்ட வந்து நிழல்ல வந்து மறுபடியும் படுத்துக்கிறாங்க. சுயநினைவு எல்லாமே மயிலுக்கு வந்துருச்சு அப்படின்னு நான் செக் பண்றதுக்காக முருகா முருகா அப்படின்னு வந்து நானும் கூட்டும் பொழுது மயில் வந்து பாத்தீங்கன்னா தலை கீழே தொங்கி கிடந்துச்சு. பார்க்கும் பொழுது அப்படியே தலை மேல தூக்கி மயில் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தலைய மேல தூக்கி அண்ணாந்து பாக்குதுங்க. சைடுல கூட உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் பாருங்க.
முருகா, முருகா அப்படின்னு நானும் முருகா பின்னாடி கூப்பிடும்பொழுது, தலைய அப்படியே தூக்கி முருகா தூக்கி பாக்குறாங்க. அப்போ வந்து எனக்கு மனசுல வந்து முருகா ஒரு நம்பிக்கை வந்து வந்துருச்சு. அப்பா முருகா முருகையா எப்படியாச்சும் மயில வந்து நீங்க முருகா காப்பாத்திட்டீங்க. நல்லபடியா அவங்களே முருகா எந்திரிச்சு நடந்து போகணும் அப்படின்னு நான் முருகர் சாமிகிட்ட மனமுருகி வேண்டிக்கிட்டுங்களா. அப்புறம் வந்து பார்க்கும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு நான் வந்து மறுபடியும் தண்ணி, பழம் வந்து கிட்டத்துல வச்சுட்டு மறுபடியும் நான் கொஞ்சம் தள்ளி போயிட்டேன். அவங்க வந்து பாத்தாங்கன்னா மறுபடியும் தள்ளி தள்ளி அவங்க பறக்க முயற்சி பண்றாங்க. ஆனா கொஞ்சம் முடியல. பெண் மயில் பார்க்க போனா, நான் நெனச்சது அப்பதைக்கு பாத்தீங்கன்னா, வள்ளியம்மாவவே நான் நெனச்சுக்கிட்டேன். அப்புறம் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கும்போது, அவங்களே எந்திரிச்சு, நடந்து போனதையும் நான் பதிவு பண்ணி வச்சிருக்கேன். டக்கு டக்குன்னு அவசரத்துல பதிவு பண்ணுங்களா, வேகமா நடந்து போயிட்டாங்க. அவ்வளவு ஒரு சுயநினைவு இல்லாம வந்த மயில் வந்து, ஒரு மயில் விருத்தம் பதிகம் போட்டு, அத ஒலிக்க செஞ்ச உடனே, அவங்களுக்கு இருந்த ஒரு வித்தியாசம் வந்து நான் கண்கூடாவே கண்ட ஒரு உண்மையான ஒரு ஆச்சரியமான ஒரு செயல். என்னன்னு பாத்தீங்கன்னா, நாம சாதாரணமாக பதிகம் தானே, ஒரு பாடல் தானே அப்படின்னு நம்ம நினைச்சிடுறோம். ஆனா ஒரு ஒரு பதிகத்திற்கும், ஒரு ஒரு தெய்வ பாடல்களுக்கும் இருக்கக்கூடிய சக்திய வந்து கண்கூடாவே நான் அன்னைக்கு வந்து உணர்ந்தேங்க, இந்த ஒரு விஷயத்துல. உண்மையாலுமே ஒரு ஒரு பதிகமும், ஒரு ஒரு தெய்வ பாடல்களுமே எல்லாமே உயிர்ப்புடன் தான் இருக்கின்றன. நம்ம முருகா எவ்வளவு தூரம் அத உணர்ந்து பயன்படுத்திக்கிறோம் முருகா அப்படின்றதுதான் அந்த தெய்வ சக்தியே அடங்கியிருக்குது. அதனால நம்ம ஒரு சாதாரணமான ஒரு பதிகம் பாடல் நீங்க எண்ணாம முழுமையாக நம்பி அத வந்து நீங்க வந்து கண்டிப்பா நீங்க வந்து கேளுங்க. கண்டிப்பா நல்லது நடக்கும். இது என் கண்கூடாகவே மயில் வந்த நிலைமையும் நான் பார்த்தேன். அந்த மயில் விருத்தம் பாடல் ஒலிக்க செஞ்ச பிறகு என்னென்ன மாற்றங்கள் வந்தன, அவங்க எப்படி அவ்வளவு சூழ்நிலையில முடியாம இருந்தால் கூட தானாகவே அவங்க நடந்து சென்ற பதிவும் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். பாருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, ரொம்ப தூரம் நடந்து போயிட்டாங்க. நான் வந்து பாத்துட்டே தான் இருக்கேன். அதனால நான் போய் பாத்தீங்கன்னா, பாக்குறேன் சுத்தியும். மறுபடியும் முடியாம இது போய் படுத்துக்கிட்டாங்களா என்னமோன்னு தெரியல அப்படின்னு பாக்குறேன். எங்கேயுமே கிடையாது. மயில் வந்து முருகா பாத்தீங்கன்னா, பரிபூர்ணமா குணமாகி நடந்து போயிட்டாங்க. முருகா அந்த சுத்திலும் நானும் சுத்தி 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 பார்த்தேன். மறுபடியும் இது உடம்பு முடியாம போயிட்டாங்களா? மறுபடியும் படுத்துக்கிட்டாங்களா என்னமோன்னு தெரியலையே அப்படின்னு பார்க்கும்பொழுது, மயில் வந்து தானாக நடந்து போனாங்க பாருங்க அந்த பதிவு. அதோட உண்மையாலுமே நடந்து அவங்க பரிபூர்ணமா குணமடைஞ்சுட்டாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம் தான். உங்களுடைய பார்வையில் நீங்க இந்த பதிவை எப்படி பார்க்குறீங்கன்னு கண்டிப்பா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஆம், நான் ஏம்மா கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க வந்து அசால்ட்டா நினைச்சுட்டு போயிடாதீங்க. உங்களுக்காக தான் நான் இந்த ஒரு ஒரு பதிவுமே குடுத்துட்டு இருக்கிறது. அதனால உங்களோட கருத்துக்கள வந்து நீங்க கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க. 2வது படை வீடாகிய திருச்செந்தூர் திருப்புகழ் பார்த்தரலாம் வாங்க. கோலை மத காரியனம் மத தனகிரி கும்பத்தனமானார் குமுத அமுத இதழ் பாரியுருகி மயல் கோன்றிற்றிடு நாயேன் நிழையளி காவளைகள் கெட உனதருள் விழி நின்றுற்றிடவேதான் நினதிருவடி மலரினை மனதினிலுற நின்பற்றடைவேனோ சிலையென வடமலையுடையவர் அருளிய செஞ்சொற் சிறுபாலா தீரை கடலிடை வரும் அசுரனை வதை செய்த செந்திற் பதிவேலா விலை நிகர் நுதலிபமயில் குற மகளும் விரும்பி புணர்வோனே விருதனி மரகத மயில் வரு குமர விடங்க பெருமாளே. 3வது படை வீடாகிய பழனி திருப்புகழ் பார்த்தரலாம் வாங்க. திமிர உததியனைய நரக சென மதனில் விடுவாயேல் செவிடு குருடு வடிவு குறைவு சிறிது மெடியும் அணுகாதே அமரர் வடிவும் அதிக குளமும் அறிவு நிறையும் வரவேனின் அருளதருளியனையும் மனதோடடிமை கொளவும் வரவேணும் சமரமுக வெலசூரர் தமது தலைகளுருள மிகவே நீள் சலதியலர நெடிய பதலை தகர அயிலை விடுவோனே விமரவன இழிநிது துயிலும் விழிகள் நளினன் மருகோனே மிடரு கரியர் குமர பழனி விரவும் அமரர் பெருமாளே. 4வது படை வீடாகிய சுவாமிமலை திருப்புகள் பார்த்தரலாம் வாங்க.
மகர கேதனத்தன் உருவிழா நெடுத்து மதுர நாணியிட்டு நெறி சேர்வார் மலையவே வளைத்த சிலையினோடொளித்த வலிய சாயகக்கண் மடமாதர் இகழவாசமுற்ற தலையெல்லாம் வெளுத்து இளமை போயொழித்து விடுமாறு இடைவிடாதெடுத்த பிறவி வேறறுத்து நினியதாளளிப்பதொரு நாளே அகிலமேழுமெட்டு வரையின் மீது முட்ட அதிரவே நடத்து மயில் வீரா அசுரர் சேனை கெட்டு முறிய வானவர்க்கு அடைய வாழ்வழிக்கு மிளையோனே மிக நிலா வெறித்த அமுதவேணி நிற்க விளை சுவாமி வேட்பில் உறைவோனே விரைய ஞான வித்தை அருள் செய்தாதை கற்க வினவ ஓதுவித்த பெருமாளே. திருத்தணி முருகப்பெருமான் ஐயாவிற்கு போற்றி போற்றி, பழமுதிர்ச்சோலை முருகப்பெருமான் ஐயாவிற்கு போற்றி போற்றிகள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் பழனியம்மாள் சென்றாஸ். நன்றி, வணக்கம்.